الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் இந்த அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய இரட்சகனுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரை விடவும் மேலான ஹஸரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது அடிச்சுவடுகளை அன்வன்வாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபஉ தாபிஈங்கள், கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லமா மஸ்ஜிதுக்கு சமூகம் அளித்து இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வீற்றிருக்கும் அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வம்சங்களை எங்களுடைய வாழ்வில் எடுத்தடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அவைகளை முடியுமான அளவெடுத்தடக்குமாறும் எவைகளை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு விளக்கியிருக்கின்றானோ அவைகளை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய ஸஹீஹிலே ஒரு சம்பவத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நாள் தினம் நபித்தோழர்களுடன் அறிவு சார்ந்த சில விடயங்களை பற்றி நபித்தோழர்களுக்கு முன்னால் உரையாடி கொண்டிருந்த போது ஜாஅஹு அஅராபியுன், ஒரு கிராமப்புற அரபி வந்து மத்தஸ்ஸாஅத்து யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, மறுமை நாள் எப்போது என்று கேட்டார். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மனிதருடைய கேள்விக்கு விடையளிக்காமல் தொடர்ந்தும் உரையாற்றிக் கொண்டிருந்ததை கண்ட நபி தோழர்களில் சிலர்கள் சொன்னார்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இந்த மனிதர் கேட்ட கேள்வி அவர்களுக்கு கேட்கவில்லை என்பதாக சொன்னார்கள். இன்னும் சிலர்கள் சொன்னார்கள், இல்ல, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், ஆனால் அந்த கேள்விக்கு விடையளிப்பதை வெறுத்தார்கள் என்பதாக சொன்னார்கள். ஃபலம்மா கதா ஹதீஸஹு, அவர்களுடைய உரையை முடித்த போது ஐன ஸாயிலு அனிஸ்ஸாஅ, மறுமை நாளை பற்றி கேட்டவர் எங்கே என்று கேட்ட போது இதோ இங்கே நான் இருக்கின்றேன் என்று அந்த நபித்தோழர் சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ضيعتில் அமானத்து ஃபந்தظிரிஸ் ஸாஅ, அமானிதம் பால் ஆக்கப்பட்டால், அமானிதம் பால் படுத்தப்பட்டால் மறுமை நாளை நீ எதிர்பார்
என்பதாக சொன்னார்கள். கொடுக்கல் வாங்கலில் அமானிதத்துக்கு மோசடி இடம்பெறுமாக இருந்தால், பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களால் அமானிதத்துக்கு மோசடி இடம்பெறுமாக இருந்தால், பணிபுரியக்கூடிய இடத்தில் பணிபுரியக்கூடியவர்களால் அமானிதத்துக்கு மோசடி இடம்பெறுமாக இருந்தால், மறுமை நாளை நீ எதிர்பாரு. அந்த கிராமப்புற அரபி கேட்டார், وكيف إضاعتها يا رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, எவ்வாறு அமானிதம் பால்படுத்தப்படும் என்று கேட்டபோது, இதா உஸ்ஸிதல் அம்ரு லிகைரி அஹ்லிஹி ஃபன்தஸிரி ஸாஅ அவ் கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பொறுப்பேனும் அதற்கு தகுதியற்றவர்களிடம் ஒப்படைக்கப்படுமாக இருந்தால், மறுமை நாளை நீ எதிர்பாரு என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் குறிப்பிடப்பட்ட செய்தியை இமாம் புகாரி அவருடைய சஹீஹிலே பதிவு செய்கிறார்கள். அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலம் வெறுமனே வணக்கங்களையும் கோட்பாடுகளை மாத்திரம் அல்லாஹ் எங்களுக்கு மார்க்கமாக்கவில்லை. அதை விடவும் ஒரு படி மேலாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்குணங்களை எங்களுடைய வணக்கங்களில் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். இதனாடிதான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே முஃமின்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் போதோ அவர்களுடைய தன்மைகளையும் சேர்த்து அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். قد أفلح المؤمنون. நிச்சயமாக முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் எத்தகையோர் என்றால், الذين هم في صلاتهم خاشعون. தங்களுடைய தொழுகைகளிலே இறையச்சத்தோடு இருப்பார்கள் என்று அவர்களுடைய தன்மைகளை அல்லாஹ் தொடர்ந்தும் குறிப்பிட்டு கொண்டு வரும்போது, والذين هم لأماناتهم وعهدهم راعون. இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால், அவர்கள் அமானித பொருட்களையும் அமானிதங்களையும் வாக்குறுதிகளையும் பேணுகின்றவர்கள் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். எவ்வாறு தொழுமாறு ஏவிருக்கின்றானோ, அவனை மாத்திரம் வணங்குமாறு ஏவிருக்கின்றானோ, ஜகாத் கொடுக்குமாறு ஏவிருக்கின்றானோ, நோன்பு பிடிக்குமாறு ஏவிருக்கின்றானோ, அதே போன்று அமானிதத்தை பேணுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டிருக்கின்றான். அல் குர்ஆனிலே முஃமின்களை புகழ்ந்துவிட்டு அல்லாஹ் அமானிதத்தை பேணுமாறு அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாதி இலா அஹ்லிஹா. நிச்சயமாக அல்லாஹ் அமானித பொருட்களை உரியவர்களிடம் ஒப்படைக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகின்றான் என்று அமானிதத்தை பேணுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். அமானிதம் என்றால் என்ன? அல்லாஹ் எதை எடுத்துணக்குமாறு ஏவிருக்கின்றானோ அதை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் எடுத்தோம், எதை தவிர்ந்து கொள்ளுமாறு விலக்கியிருக்கின்றானோ அதை விட்டு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் தவிர்ந்து நடப்பதற்கு பெயர்தான் அமானிதம் என்பதாக அல் குர்ஆனுடைய வசனங்களுக்கு விரிவுரை செய்யக்கூடிய விரிவுரையாளர்களால் இந்த வரை விளக்கணம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்புகளிலே அமானிதத்தை சுமந்த ஒரு படைப்பென்றால் அது மனித வர்க்கம் மாத்திரம்தான். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டுள்ளான், இன்னா அரضனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால். நிச்சயமாக ஓர் அமானிதத்தை வானங்கள் பூமி மலைகளிடம் அதனை சுமந்து கொள்ளுமாறு நாங்கள் எடுத்து காட்டினோம். ஃபஅபைன ஐ யஹ்மில்னஹா. அவைகள் அதை சுமப்பதற்கு மறுத்தன. வஅஷ்ஃபக்ன மின்ஹா. அவைகள் அதிலிருந்து பயந்தன. வஹமலஹல் இன்சான். ஆனால் மனிதனுமோ அந்த அமானிதத்தை சுமந்து அமானிதத்தை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. மிக பெரும் அநியாயக்காரனாகவும் அறிவீனனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டுள்ளான். அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் ஈமான்தாரி என்று தீர்ப்பு கொடுக்கப்படுவதற்கு அவனிடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளில் மிக உன்னதமான தன்மைதான் அவன் அமானிதத்தை பேணக்கூடியவனாக இருப்பது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய முஸ்னதில் பதிவு செய்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டுள்ளார்,
குறிப்பிட்டுள்ளார்கள், லா ஈமான லிமன் லா அமானத லா. யாரிடம் அமானிதம் இல்லையோ, அமானிதத்தை பாடக்கக்கூடிய தன்மை இல்லையோ, அவனிடத்தில் ஈமான் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஈமான் இல்லை என்றால் அவனுடைய ஈமான் குறைபாடுள்ளது, பலவீனமானது என்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஒரு நபித்தோழரை பார்த்து, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பார்த்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 4 தன்மைகள் இருக்கின்றன. இந்த 4 தன்மைகளை உன்னுடைய வாழ்நாளில் நீர் கடைபிடிப்பீராக இருந்தால் உலகத்தில் எதுதான் கிடைக்காமல் தவறினாலும் பிரச்சனை இல்லை, பர்வா இல்லை என்று சொல்லிவிட்டு முதலாவதாக சொன்னார்கள், ஹிஃப்லு அமானா, அமானிதத்தை பாதுகாத்தல் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்ட செய்தியை இமாம் அஹ்மத் ஹசனான அறிவிப்பாளர் தொடர் வழியாக அவர்களுடைய முஸ்னதில் பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அமானிதம் என்பது வெறுமனே பொருளாதாரத்தோடையும் பொருட்களோடையும் தொடர்படக்கூடிய ஒன்று கிடையாது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதர் கூறுகின்றார், மனிதர்கள் என்னிடம் பொருளாதாரங்களையும் பொருட்களையும் அமானிதமாக ஒப்படைத்தால் நான் அந்த நேரத்தில் மோசடி செய்யாமல் நம்பிக்கையான ஒருவனாக நடந்து கொள்வேன் என்று கூறுகின்றார். அல்லது ஒரு இடத்தில் பணிபுரிந்தால் அல்லது ஒரு கணக்குக்கு பொறுப்பாளனாக நியமிக்கப்பட்டால் நம்பிக்கையான ஒருவனாக நடந்து கொள்வேன் என்று கூறுகின்றார். இது மாத்திரம் அமானிதம் கிடையாது, இது அமானிதத்தில் ஒரு பகுதி. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மானம் மரியாதையை பாதுகாப்பதும் அமானிதம். இந்த விடயத்தில் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வது அவசியம். பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாட்டினுடைய தலைவராக, ஊருடைய தலைவராக, பள்ளியுடைய மதரசாக்களுடைய தலைவர்களாக, பாடசாலையுடைய மதரசாக்களுடைய அதிபர்களாக, ஒரு நிறுவனத்துக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு கீழால் இருக்கக்கூடியவருடைய விடயத்திலே அமானிதம் பேணப்பட வேண்டும். அவர்களை பற்றி எழுதக்கூடிய அறிக்கைகளுடைய விடயத்தில், அவர்களை பற்றி அவர்களுடைய விடுமுறைகளுடைய விடயத்தில், அவர்களில் சிலர்களை பார்க்கிலும் சிலர்களை அந்தஸ்து ரீதியாக பதவி ரீதியாக உயர்த்துகின்ற விடயத்திலே அமானிதம் பேணப்பட வேண்டும். இங்கே அமானிதத்துக்கு மோசடி இடம்பெறுமாக இருந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் கிதாபுல் இமாராத், ஆட்சி அதிகாரம் சம்பந்தமாக பேசப்படக்கூடிய ஆசிரியர் தலையங்கத்துக்கு கீழால் மஅகீல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பை பதிவு செய்கின்றார்கள். மா மின் அப்தின் யஸ்தர்ஈஹி அல்லாஹு ரஇயத்தன் யமூது யௌம யமூது வஹுவ காஷுன் லிரஇயதி. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் குடிமக்களை நிர்வகிக்க கூடிய பொறுப்பை கொடுத்திருக்க, அவனுமோ அந்த குடிமக்களுக்கு மோசடி செய்த நிலையில் மரணத்தை தழுவானாக இருந்தால் இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கத்தை அல்லாஹ் அவன் மீது தடை செய்யாமல் இருப்பதில்லை என்ற கடுமையான எச்சரிக்கை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்ட ஒரு வார்த்தை தான் கிஷ் என்ற வார்த்தை. கிஷ் என்றால் மோசடி, வித்துல் அமானா அமானிதத்துக்கு எதிரானது. அல் அமானத் என்ற அரபு வார்த்தை அல் அம்ன் என்ற அரபு பதார்த்தத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அல் அம்ன் என்றால் பாதுகாப்பு. நாம் மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் எங்கள் மூலம் அச்சமற்றவர்களாக வாழ வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை சத்தியமிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக இறை நம்பிக்கையாளன் அல்லன் என்று 3 தடவை சத்தியமிட்டு சொன்ன போது கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அவர் யார் என்று கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், அல்லதி லா யமனு ஜாருஹு பவாயிகா, யாருடைய நாசகக்கார செயல்களில் இருந்து அயல் வீட்டில் வசிக்க கூடிய மனிதன் பாதுகாப்பு பெறவில்லையோ அத்தகையவன் என்று சொல்லப்பட்ட செய்தி சஹீஹுல் புகாரியில் இருக்கின்றது. அயல் வீட்டில் வசிக்க கூடிய மனிதனுக்கு அவனுக்கு எம்முடைய பார்வை மூலம் எம்முடைய செயல் மூலம் ஏதாவது நோவினை கொடுக்கப்படுமாக இருந்தால் நாம் அவனுடைய விடயத்தில் அமானிதத்துக்கு மோசடி செய்தவர்களாக கருதப்படுவோம். அவனுடைய உடைமைகளுக்கு ஏதாவது சேதம் எம் மூலம் விளைவிக்கப்படுமாக இருந்தால் அயல் வீட்டாவுடைய விடயத்தில் அமானிதத்துக்கு மோசடி செய்தவர்களாக கருதப்படுவோம் என்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸினூடாக சுட்டிக்காட்டி விட்டு சென்றிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, எல்லா இடங்களிலும் அமானிதம் பேணப்படுவதை ஸல்லல்லாஹு அலைஹி
வஸல்லம் விரும்பக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஒரு நாள் தினம் கடை தெருக்கு சென்று மனிதர்களுடைய நிலைமைகளை கண்காணிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அப்போது அங்கிருந்த ஒரு மனிதர் குவியல்களாக பையினுள் தானியங்களை விட்டு விற்பனை செய்து கொண்டிருப்பதை கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கிருந்த ஒரு பையினுள் அவர்களுடைய புனிதமான கையை நுழைவித்தார்கள். அந்த பையனுடைய அடிப்பகுதியில் இந்த ஈரம் அவர்களுடைய விரல்களில் பட்டதா மாத்திரம் மஹாதா யா சாஹிபத் தஆம், உணவின் உரிமையாளரே இது என்ன என்று கேட்டபோது அஸாபத்ஹு ஸமாஉ யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, இரவு நேரம் மழை பொழிந்தது, நான் தானியங்களை மூடிவிட்டு செல்வதற்கு மறந்து விட்டேன், மழை சாரலால் மழை நீரினால் தானியங்கள் நனைந்து விட்டன என்று சொன்ன போதோ, தானியங்கள் நனைந்திருந்தால் நனைந்த தானியங்கள் பையுடைய மேற்பகுதியில் இருக்க வேண்டும். எவ்வாறு பையுடைய அடிப்பகுதிக்கு சென்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிக் கொண்டார்கள். தரம் வாய்ந்த தானியங்கள் பையுடைய மேற்பகுதிக்கும் தரம் குறைந்த தானியம் பையுடைய அடிப்பகுதிக்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக இவர் இன்னும் ஒரு பைக்கு இதனை மாற்றிருக்கிறார் என்பதை அறிந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள், அஃபலா ஜஅல்தஹு ஃபௌகத் தஆம் கை யராஹு الناس, மனிதர்கள் பார்ப்பதற்காக உணவுக்கு மேலால் வைத்திருக்க வேண்டாமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி, யார் மோசடி செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்ட செய்தியை இமாம் புகாரி அவருடைய சஹீஹில் பதிவு செய்கின்றார்கள். கொடுக்கல் வாங்கலில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த அமானிதத்தை கடைபிடிப்பது அவசியமாகும். எவ்வாறு அந்த காலத்தில் அந்த மனிதர் தரம் குறைந்ததை கீழாலும் தரம் வாய்ந்ததை மேலாலும் வைத்து விற்பனை செய்தாரோ அதை போன்று விற்பனை செய்யக்கூடிய சிலர்கள் எம்மில் இல்லாமலும் இல்லை. தேன் விற்பனை செய்யக்கூடியவர்களில் சிலர்கள், மரக்கறி வகைகளை விற்பனை செய்யக்கூடியவர்களில் சிலர்கள், அதே போன்று இன்னொரு பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள் சிலர்கள், இவ்வாறு விற்பனை செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு நாட்டினுடைய உற்பத்தி பொருள் என்று அடிக்கப்பட்டிருக்கும் பொழுதோ அதனை கலட்டிவிட்டு இன்னும் ஒரு நாட்டினுடைய உற்பத்தி பொருள் என்று மோசடி செய்து விற்பனை செய்யக்கூடிய சிலர்கள் எம்மில் இல்லாமலும் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் அமானிதத்தை பேணக்க வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொருவரும் வாழ்நாளில் சில விடயங்களை கடைபிடிப்பது அவசியம். முதலாவது உள்ளத்தில் ஈமான் இருக்க வேண்டும். இரண்டாவது அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு மோசடி செய்து ஒரு பொருளை விற்பனை செய்து அவருடைய பொருளாதாரத்தை நான் ஆக்கிரமித்துக் கொண்டால் இதனை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான், நிச்சயமாக என்னிடம் கேள்வி கேட்பான் என்ற அச்ச உணர்வு இருக்க வேண்டும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்திலே அவருடைய ஆட்சி காலத்தில் ரோந்து சென்று மனிதர்களுடைய நிலைமைகளை கண்காணிக்க கூடியவர்களாக இருந்தார்கள். வளமை போன்று ஒரு நாள் தினம் ரோந்து சென்று கொண்டிருக்கும் போதோ ஒரு வீட்டை கடந்து செல்கின்றார்கள். அந்த வீட்டிலே தாயும் மகளும் பால் விற்பனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிகாலையில் நேர காலத்துடன் பாலை விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக இருவரும் பாலை பங்கு போட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தாய் மகளை பார்த்து சொன்னால், மகளே, பாலில் நீரை கலப்பீராக, கலப்பதன் மூலம் ஒரு தோல் துருத்தி 1.5 தோல் துருத்தியாக 2 தோல் துருத்தியாக மாறும். அதிகமாக நாளை பாலை விற்பனை செய்ய முடியும், அதிகமாக இலாபம் ஈட்ட முடியும் என்று சொன்ன போதோ மகள் தாயை பார்த்து கேட்டால், இது மோசடியாக இருக்கின்றது, அமீருல் முஃமினீன் இவ்வாறு வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று எனக்கு தடை விதிக்கவில்லையா என்று கேட்ட போதோ தாய் சொன்னால், மீண்டும் நீர் பாலில் நீரை கலப்பீராக, நாளைய தினம் அதிகமாக எம்மால் இலாபம் ஈட்ட முடியும். அந்த உமர் எம்மை பார்த்து கொண்டா இருக்கிறார், தூரத்தில் இருக்கிறார் என்று சொன்னதா மாத்திரம் மகள் சொன்னால், தாயே, நாம் உமரை கண்ணியப்படுத்துவதை விட அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அஞ்சுவதை விட அதிகமாக நாம் ரப்பை கண்ணியப்படுத்துகின்றோம், ரப்பை அஞ்சுகின்றோம். அந்த உமர் எம்மை பார்க்காவிட்டாலும் அந்த உமரையும் எம்மையும் படைத்த ரப்பு எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற இந்த இறையச்ச மிக்க இந்த வார்த்தையை பேசியதை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செவிமடுத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இது போன்றவர் இவர்களை தான் அமானிதத்தை பேணக்க கூடியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கின்றான். அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி
வஸல்லம் அன்னவர்கள் அந்த அறியாமை காலத்திலே அமானிதத்தை பேணந்ததால் அஸ்ஸாதிக் அல் அமீன், உண்மையாளர், நம்பிக்கையாளர், நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் என்ற பட்டத்துக்கு சொந்தக்காரராக ஆகினார்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அவருடைய கூட்டத்தை பார்த்து குறிப்பிட்டதை அல்லாஹ் குர்ஆனில் வர்ணித்து குறிப்பிட்டிருக்கின்றான். ஒரு வியாபார கூட்டத்துக்கு ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஒரு தூதராக அனுப்பினான். அந்த கூட்டத்தை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், இன்னீ லகும் ரசூலுன் அமீன், நான் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு தூதர் என்று சொன்னதை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கின்றான். இதே வார்த்தையை ஹஸரத் ஹூத், இதே வார்த்தையை ஹஸரத் நூஹ், இதே வார்த்தையை ஹஸரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகியோர்கள் அவர்களுடைய கூட்டத்தை பார்த்து சொன்னதை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். வியாபாரத்தில் யாரெல்லாம் அமானிதத்தை பேணப்பார்களோ அவர்களுடைய ரிஸ்கிலே அபிவிருத்தி உண்டாகும் என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அதில் படிப்பினை இருக்கின்றது. அமானிதத்தை பேணி நடந்ததன் காரணத்தினால் அந்த காலத்திலே மிக பெரும் சீமாட்டி என்ற பட்டத்தை பெற்ற ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுநாள் காலை வேளையில் அந்த இடத்துக்கு வந்து கேட்டார்கள். இந்த பெண் யார் என்பதாக விசாரித்தார்கள். சொல்லப்பட்டது இன்னாருடைய குடும்பத்தைச் சேர்ந்த இன்னாருடைய மகள் என்பதாக சொல்லப்பட்டது. திருமணம் முடித்து விட்டாளா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொல்லப்பட்டது. அந்த பெண்ணுக்கு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகன் ஆசிமை திருமணம் முடித்து வைக்கின்றார்கள். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியுடைய மகனை சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒருவருடைய மகனை எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் அதற்கான முழு தகுதியும் உமருக்குத்தான் இருக்குதென்று சொன்ன அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனை அல்லாஹ் சத்தியத்தை அவருடைய நாக்கில் வைத்திருக்கின்றான் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட அந்த மனிதருடைய மகனை 21 வசனங்கள் இவர்களுடைய அபிப்பிராயத்தில் இறங்கியதாக இமாம் சுயூத்தி தாரீகுல் குலஃபாவில் பதிவு செய்கின்றார்கள். ஹிஜாபுடைய வசனம் அவருடைய அபிப்பிராயத்தில், ஹிஜாபுடைய வசனம் அவருடைய அபிப்பிராயத்தில், மதுபானம் ஹராம் என்ற வசனம் அவருடைய அபிப்பிராயத்தில், மகாமு இப்ராஹிமை தொழக்கூடிய ஒரு இடமா எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது அவருடைய அபிப்பிராயத்தில் இறங்கியதை இமாம் புகாரி சஹீஹ்ல பதிவு செய்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி சாதாரண ஜனாதிபதி அல்ல, அல்லாஹ்வுடைய இறைநேசர், நல்ல ஒரு மனிதருடைய மகனை இந்த பெண் திருமணம் முடிக்கின்றாள். ஒரு சாதாரண பெண், பால் விற்பனை செய்யக்கூடிய இந்த பெண் திருமணம் முடிக்கின்றாள் என்றால் வியாபாரத்தில் அமானிதத்தை பேணி நடந்தவருடைய பரக்கத் எங்கே என்று பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். நீண்ட சம்பவம். மதியன் நீர் துறைமுகத்தருகே வருகின்றார்கள். ஒரு கூட்டத்தினர்கள் அவர்களுடைய கால்நடைகளுக்கு நீரை புகட்டிக் கொண்டிருப்பதை காண்கின்றார்கள். அவர்களை அன்றி 2 பெண்கள் தூரத்தில் ஒதுங்கியிருப்பதை காண்கின்றார்கள். உங்கள் இருவரின் விஷயம் என்ன என்று கேட்டபோதோ இந்த மேய்ப்பாளர்கள் அவருடைய கால்நடைகளுக்கு நீரை புகட்டிவிட்டு செல்லாதவரை எங்களால் எங்களுடைய கால்நடைகளுக்கு நீரை புகட்ட முடியாது என்று சொன்னதா மாத்திரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த 2 பெண்களுடைய கால்நடைகளுக்கும் நீரை புகட்டுகின்றார்கள். புகட்டி விட்டு சும்ம தவல்லா இலல், நிழலிலே ஒதுங்கியிருக்கின்றார்கள். நீண்ட சம்பவம். எதை கூற வருகின்றேன் என்றால் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 அமானிதத்தை இந்த இடத்தில் கடைபிடித்தார்கள். முதலாவது அமானிதம் அல் அமானத்து அலல் இர்ல். அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் இதை நசீபாக்க வேண்டும். தன்னுடைய மானம் மரியாதைக்கு கொடுக்க வேண்டிய அமானிதத்தை சரிவர நிறைவேற்றினார்கள். அது என்ன? அந்த 2 பெண்களை பார்ப்பதை விட்டும் பார்வையை தாழ்த்தினார்கள். இரண்டாவது அமானிதம், பொருளாதாரத்துக்கு கொடுக்க வேண்டிய அமானிதத்தை சரிவர நிறைவேற்றினார்கள். அந்த 2 பெண்களுடைய கால்நடைகளுக்கும் நீரை புகட்டும் போதோ இருவரும் தூரத்தில் இருந்தார்கள். நினைத்திருந்தால் பால் கறந்து குடித்திருக்க முடியும், அவ்வாறு செய்யவில்லை. இந்த 2 அமானிதத்தை கடைபிடித்ததால் 3 விதமான இலாபங்களை கண்டுவிட்டுத்தான் மறைத்தார்கள். முதலாவது, அந்த 2 பெண் பிள்ளைகளில் ஒரு பெண் பிள்ளை அல்லாஹ்வினால் சாலிஹ் என்று
பட்டம் சூட்டப்பட்ட அந்த மனிதனுடைய பெண் பிள்ளையை திருமணம் முடித்தார்கள், ஒரு பிள்ளையை. இரண்டாவது தொழில் வேலை வாய்ப்பு கிடைத்தது. மூன்றாவது அல்லாஹ் இந்த நிகழ்வுக்கு பின்னால் தான் அவரை ஒரு தூதராக தெரிவு செய்தான் என்பதாக அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மோசடிக்காரராக இருந்திருந்தால் அல்லாஹ் அவரை ஒரு தூதராக தெரிவு செய்திருக்க மாட்டான். அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அமானிதம் என்பது நீண்ட ஒரு தலைப்பு. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒவ்வொரு மனிதனும் தலையில் அமானிதத்தை சுமந்துதான் இருக்கின்றான். மദ്രസാவிலே, பாடசாலைகளிலே பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய உஸ்தாத்மார்கள், ஆசிரியர்கள், அவர்களுக்கு நேரம் அமானிதமாகும். ஒரு பாடத்துடைய நேரம் 40 நிமிடங்கள் என்று ஒதுக்கப்பட்டிருக்க கூடிய வேளையிலே சொந்த தேவைக்காக 2 நிமிடங்களை களவெடுப்பாராக இருந்தால், அந்த வகுப்பிலே 10 மாணவர்கள் இருக்கும் பொழுதோ 2 நிமிடங்களை எடுப்பாராக இருந்தால், வழி தோற்றத்தில் 2 நிமிடங்கள் போன்று தெரிந்தாலும் 20 நிமிடங்களை களவெடுத்தவராக கருதப்படுவார். மீடியா செய்யக்கூடியவர்கள் சமூகத்துக்கு உண்மையான செய்தியை கொண்டு போய் சேர்ப்பது அமானிதம். உண்மைக்கு புறம்பான செய்தியை கொண்டு போய் சேர்ப்பது அமானிதத்துக்கு செய்யக்கூடிய மோசடியாக இருக்கின்றது. பணிபுரியக்கூடிய சில இடங்களில் வேலைக்கு வரக்கூடியவர்கள் நேரத்தை பதிவு செய்வதற்காக பதிவு புத்தகம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 8 மணிக்கு வேலை ஆரம்பிக்கும் பொழுதோ 8:30க்கு வந்து 8 மணிக்கு நான் சமூகம் அளித்தேன் என்று அந்த பதிவு புத்தகத்தில் பதிவு செய்து அந்த மேலதிகமாக வேலை செய்யாமல் அரை மணித்தியாலத்துக்கு சம்பளம் எடுப்பாராக இருந்தால், இந்த சம்பளம் என்ன? இவர் அரை மணித்தியாலத்துக்கு எடுக்கக்கூடிய சம்பளம் ஹராமாக இருக்கின்றதே, அமானிதத்துக்கு மோசடி செய்தவராக கருதப்படுவார். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பள்ளியில் இருந்து ஒவ்வொரு நிக்காஹுடைய மஜ்லிஸில் இருந்து எழும்பி செல்லக்கூடிய மணமகன் கபில்து என்ற வார்த்தை ஊடாக ஒரு பெரிய ஒரு அமானிதத்தை சுமந்து சொல்கின்றார். இந்த நிக்காஹை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வதே வெறுமனே ஒரு வார்த்தையாக இருந்தாலும் பெரிய ஒரு அமானிதத்தை ஒவ்வொரு மணமகனும் சுமந்து செல்கின்றார். குர்ஆன் அந்த அமானிதத்தை கூறுகின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஊ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற அமானிதத்தை ஒவ்வொருவரும் சுமந்து செல்கின்றார்கள். மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு ஈமானை கற்றுக் கொடுப்பது, அல் குர்ஆனை, அஸ்ஸுன்னாவை கற்றுக் கொடுப்பது, அவர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு மாப்பிள்ளையுடைய பொறுப்பாக இருக்கின்றது. அமானிதத்துக்கு யார் மோசடி செய்வார்களோ மறுமை நாளில் அல்ல தண்டனை, உலகத்திலே தண்டனை ஆரம்பமாகும். அல்லாஹ் அவர்களிடம் இருந்து தௌஃபீக்கை கலட்டி எடுத்து விடுவான். தௌஃபீக் என்றால் என்ன? ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை, நேர அவகாசம், உடல் வலிமை, அல்லாஹ்வினால் இந்த மூன்றும் கொடுக்கப்படுவதற்கு பெயர் தான் தௌஃபீக். ஒரு நாளைக்கு 10 பக்கம் குறைந்தது குர்ஆன் ஓதுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்குதில்லையா? நேர அவகாசம் கிடைக்குதில்லையா? காலையில் மாலையில் அல்லாஹ்வை துதி செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் சொல்லி பாவமன்னிப்பு வேண்டுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்குதில்லையா? ஏதோ ஒரு இடத்தில் அமானிதத்துக்கு மோசடி இடம்பெற்றிருக்கின்றது. எங்களுக்கு கீழால் இருக்கக்கூடியவருடைய விடயத்தில், அல்லது எங்களுடைய மனைவி மக்களுடைய விடயத்தில், அல்லது பணிபுரியக்கூடிய இடத்திலே எமக்கு கீழால் பணிபுரியக்கூடியவர்களுக்கு எம்மால் மோசடி இடம்பெற்றிருக்கின்றது. இதன் விளைவாக சில வேளை தௌஃபீக் கலட்டி எடுக்கப்பட்டிருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி காதிரின் லிவாஉன் யௌமல் கியாமா, ஒவ்வொரு மோசடிக்காரருக்கும் நாளை மறுமை நாளில் ஒரு கொடி இருக்குமாம். யுஅரஃபு பிஹி, அதன் மூலம் இவர் மோசடிக்காரர் என்று அறியப்படுவார் என்று குறிப்பிட்ட செய்தி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவருடைய அறிவிப்பு புகாரியில் இருக்கின்றது. அவருடைய மோசடியுடைய அளவுக்கு ஏற்ப பித்தட்டிலே ஒரு கொடி நட்டப்படும் என்று கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்ட ஆதாரபூர்வமான செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் சரிவர அமானிதத்தை பேணப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.